கிருஷ்ண பரமாத்மா துவாரகையில் இருக்கார். சத்யபாமா, ருக்மணி எல்லாரும் வந்து பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பிரியம் யார்கிட்ட தெரியுமா? யார்கிட்ட? சத்யபாமா, ருக்மணி, ராதா. ராத இடத்துல தான் பிரியம். எல்லாரும் சுற்றி உட்கார்ந்துட்டாங்க. அங்கேருந்து ஒரு ஆள் ஒரு கண்ணாடி கொண்டாந்தார். இந்த கண்ணாடியை பாருங்க, முகம் பார்க்குற கண்ணாடி. சரி, ஆனால் இந்த கண்ணாடிக்கு ஒரு விசேஷம் உண்டு. என்ன? இந்த கண்ணாடியில் பார்த்தா பார்க்குறவன் முகம் தெரியாது. அப்போ அவன் யாரை அதிகமாக விரும்புகிறானோ அந்த ஆள் முகம் தெரியும். ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து. நான் கண்ணாடியில் பார்த்தா என் பொண்டாட்டி முகம் தெரியணும்னு அவ என் பக்கத்தில் வந்து பார்ப்பா. வேற ஆள் முகம் தெரிஞ்சா குடும்பத்தில் குழப்பம் வந்துருமா இல்லையா? எவ்வளவு ஆபத்து பாருங்க. கண்ணாடியில் நம்ம முகம் தெரிஞ்சா தேவையில்லையா? நம்ம யாரை விரும்புகிறோமோ அவங்க முகம் தெரிஞ்சா தேவையில்லையா? இந்த கண்ணாடியில் யாரை ரொம்ப விரும்புகிறாங்களோ அவங்க முகம் தெரியும் தான். எல்லாரையும் கூப்பிட்டு கியூவில் நிறுத்தி விட்டாங்க. போய் பாரு. அர்ஜுனன் போய் பார்த்தான். சுபத்திர முகம் தெரிஞ்சுது. சரி, ஆளாளு ஒருத்தலாக போய் பார்த்தாங்க. விடுங்க. கடைசி கிருஷ்ண பரமாத்மா அந்த ஓரத்தில் நிற்கிறார். அர்ஜுனன் கூப்பிட்டான். கண்ணா, நீ போய் பாரு. நான் பார்க்க மாட்டேன்ப்பா, நீங்கள் எல்லாரும் பாருங்க, நான் பார்க்கல. இல்லை, நீ யாரை விரும்புகிறேன்னு எங்களுக்கு தெரியணும். இத்தனை பேர் இருக்கிற உனக்கு பக்தர்கள். பிரகலாதனை விரும்புறியா? நாரதரை விரும்புறியா? அர்ஜுனனாகிற என்ன விரும்புறியா? இந்த அர்ஜுனனுக்கு உள்ளுக்கு ஒரு திமிரு. என்ன திமிரு தெரியுமா? பகவான் எனக்குத்தான் ரொம்ப வேண்டியவன். பக்தியில கூட ஆணவம் வரப்படாது. நான் சொன்னது புரியுதா? நான் தான் பக்தன் சொல்லாதே. ஒரு காலத்தில் நான் கூட அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். 2004 கைலாஷ் யாத்திரை போனேன். ஆகா, நம்ம தான் பெரிய ஆளு, கைலாசத்துக்கு யாத்திரை வந்துட்டோம் அப்படின்னு திமிரில் தான் போனேன். எனக்கு முன்னால் பார்த்தா திபேத்திய பெருமக்கள் அந்த கைலாச மலையை நான் நடந்து சுத்துறேன், அவங்க கும்பிடு தண்டம் போட்டு சுத்துறாங்க. கும்பிடு தண்டம்னா தெரியுமில்ல? இங்கே தெரியாட்டி வேற எங்கே தெரியும்? எங்க கும்பிட்டு 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 கைலாச மலை 54 கிலோமீட்டர் சுற்றளவு. எனக்கு நடந்து போகிறதுக்கு 3 நாள் ஆகுது. தடுமாறி போனோம். முதல் நாள் 18 கிலோமீட்டர். மூச்சு வாங்குது, வழியெல்லாம் ஆறு. ஆற்றுல ஒரு பாலம் போட்டிருக்கேன். பாலம் என்ன தெரியுமா? 2 மூங்கி கம்பு. இந்த 2 மூங்கில் கம்பில் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போகணும். விழுந்தா ஒன்றும் இல்லை, கைலாச பதவி அடைந்து விட்டார். அவ்வளோதானே? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதில் ஷூ வேற. ஷூ போட்டு குளிருக்கு பார்த்து போகணும். முதல் நாள் ராத்திரி. 2வது நாள் 28 கிலோமீட்டர் ஏறணும். ஒரு மலை ஏறி இறங்கி அடுத்த மலை ஏறணும். அதுக்கு பேர் டோல்மோ பாஸ்ன்னு பேர். அந்த மலை ஏறணும். கடுமையான பயணம், ரொம்ப கஷ்டமான பயணம், நினைக்க முடியாத பயணம். ஆனால் அந்த கஷ்டத்தோட நம்ம போகிறோம். எனக்கு திமிரு. நம்ம தான் வந்திருக்கிறோம், நடந்து போகிறோம். பார்த்தியா? எனக்கு முன்னால் பார்த்தா திபேத்தியர்கள் விழுந்து கும்பிட்டு 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 54 கிலோமீட்டர் தூரத்தை 8 நாளைக்கு கும்பிட்டு போகிறாங்க. கேட்குறேன், எங்கய்யா படுப்பீங்க ராத்திரிக்கு? எந்த இடத்துல ராத்திரி வருதோ அந்த இடத்துல சாக்கை விரித்து போர்த்திக்கிட்டு படுத்துருவான். ஐயோ, பனி கொட்டுதே, போய் சேர்ந்துட்டா என்ன பண்ணுறது? போய் சேர்ந்தா பகவான்கிட்ட போயிடுறான். எப்படி இருக்கு? என்ன தைரியம் பாருங்க. இப்போ தெரியுதா நம்ம ஒன்றும் இல்லைன்னு? நமக்கு பக்தி கொஞ்சம், நம்ம பெரிய பக்தின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளை விட பக்தனை பார்க்குற பொழுது பக்தியில் கூட ஆணவம் வரப்படாது. இந்த அர்ஜுனனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆணவம் உண்டு. என்ன ஆணவம்? நான் தான் பக்தன். நினைக்காதே, உன்னை விட பக்தன் ஆயிரக்கணக்கில் இருக்கிறான். கிருஷ்ண பரமாத்மா யாரை நினைப்பார்? என்னத்தான் நினைப்பார். இவன் நினைச்சுக்கிட்டான். கிருஷ்ணா அந்த கண்ணாடியில் முகத்தை பார். பார்க்க மாட்டேன். கட்டாயப்படுத்திட்டான்.
பார்க்கணுங்கிற? ஆமாம், சரி வா. கிருஷ்ண பரமாத்மா கண்ணாடியில் முகத்தை பார்த்தார். ஐயோன்னா அர்ஜுனே, எல்லாரும் அசந்து போனாங்க. உள்ள யார் தெரிகிறா? கிருஷ்ணன் பொண்டாட்டி ராதை தெரிஞ்சாளா? இல்லை. சத்யபாமா இல்லை. ருக்மணி இல்லை. அவங்க அம்மா யசோதை இல்லை. தேவகி இல்லை. பிரகலாதன் இல்லை. நாரதன் இல்லை. யாரு தெரிஞ்சா? கண்ணாடிக்குள்ள சகுனி தெரிஞ்சா. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப பிரியமான ஆளு சகுனியா? படுபாவி, அநியாயம் பண்றவன், தப்பு தண்டா பண்றவன், சூதாடுறவன். கிருஷ்ண பரமாத்மா சிரிக்கிறார். என்ன பகவானே, இவனையா ரொம்ப விரும்புறீங்க? ஆமாம். ஏன்? நம்ம வேலைக்கு ரொம்ப துணை பண்றவன் அவன்தான். இப்ப புரியுதா? அவருக்கு என்ன வேலை? பூபாரந்தீர்க்க புரிந்தாய் புயல் வண்ணா, நீ பாரத போரில் அனைவரையும் நீராக்கி. பூபாரந்தீர்க்க புரிந்தாய் புயல் வண்ணா, கோபாலா போரேரே கோவிந்தா, உனையன்றி மாபாரதம் தவிர்க்க யார் வல்லாரே. வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாட்டு. பூபாரம் தவிர்க்கணும். பூமாதேவியினால பாப்புலேஷன் தாங்க முடியலை. சாகணும், பல பேர் சாகணும். கொள்ளை நோய் வந்து சாகணும், வெள்ளம் வந்து சாகணும். அப்பத்தான் பூமி தாங்கும். யாரும் சாகாமலே இருந்தா பூமியில நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. இடம் இருக்குமா நமக்கு? அவ்வளவு கஷ்டம். பூபாரம் தீர்க்க துணையா இருக்கிறது யாரு? சகுனி மாமா. அதனால தான் நான் சகுனியை விடாம நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு கதை? இப்ப நம்ம சகுனிட்ட போறோம். கிருஷ்ண பரமாத்மாவே மனசுல சகுனியை வச்சிருக்கிறார்னா அவன் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் பாருங்க. இந்த காந்தார நாடுன்னு ஒன்று நம்ம பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் ஆப்கானிஸ்தான்னு இப்போ இருக்கு. அதுதான் பழைய காலத்தில் காந்தாரம்னு சொல்றாங்க. 56 தேசத்தில் அதுவும் ஒன்று காந்தாரம். காந்தார நாட்டு ராஜாவுக்கு சுபலன்னு பேர். பலம்னா ஆற்றல். சு சேர்த்தா நல்ல ஆற்றல். சுப்பிரபாதம். சுமதி. மதினா புத்திசாலி, சுமதினா நல்ல புத்திசாலி. சுப்பிரபாதம் குட் மார்னிங், நல்ல காலை. சு சேர்த்தா நல்ல. சுபாலன், சுபலன் நல்ல பலசாலி, நல்லவன். 11 பொண்ணு. மூத்த பொண்ணு காந்தாரி. காந்தாரிக்கு கல்யாணம் பேசினான். கல்யாணத்தில் இந்த நம்ம அஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய மன்னன் திருதராஷ்டிரன், அவன் மூத்தவன், ரொம்ப பெரிய ஆளு. பீஷ்மாச்சாரியாருக்கு முறைப்படி தம்பி, அவனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் யாரோ சொல்லிவிட்டாங்க. சுபலன் பார்த்தா அஸ்தினாபுரம் ரொம்ப பெரிய பகுதியாச்சே, பெரிய சக்கரவர்த்தி இல்லை, அவங்களோட நம்ம சம்பந்தம் வச்சுக்கிட்டா நமக்கு பெருமை இல்லை, சரின்னு ஒத்துக்கிட்டான். திருதராஷ்டிரனுக்கு கண்ணு இல்லைன்னு தெரியாது, மறைச்சு விட்டாங்க. அம்மா ஒரு கல்யாணம்னா பின்ன என்ன மறைப்பானா இல்லையா? இந்தியாவில் அவனவன் கல்யாணத்துக்கு புது ஜாதகத்தை எழுதுறாங்க. பழைய ஜாதகம் இல்லைங்க, புதுசாக ஒரு ஜாதகத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. இவங்க அதை நம்பி கல்யாணத்தை முடிச்சு விடுறாங்க. 7வது மாதம் 2ம் போய் கோர்ட்டில் நிற்கிது. ஜோசியர்கிட்ட போய் கேட்டால் இது அந்த ஜாதகம் இல்லையேங்கிறாரு. ரொம்ப அழுத்தி கேட்டால் விதி கண்ணை மறைச்சு பிடிச்சுங்கிறாரு. இதுக்காக நாங்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்டான், விதி எங்கள் கண்ணை மொத்தமாக மறைச்சு பிடிச்சி உங்கள் கண்ணை கொஞ்சம் டெம்பரரியாக மறைச்சு பிடிச்சி. நடக்குதா இல்லையா தெரியலை. கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிடுச்சு. அப்புறம்தான் தெரியுது. நிச்சயம் பண்ணியாச்சு. சுபலனுக்கு கோபம், பீஷ்மரோட கடுஞ்சண்டை. நீங்க பண்ணது தப்பு. பீஷ்மருக்கு அதை விட கோபம். அவர் வீராதி வீரர், இவன் சாதாரணப்பட்ட ஆளு. அவருக்கு முன்னால சக்கரவர்த்தி கடுமையா திட்டி விட்டார். எப்படியோ கல்யாணம் ஆயிடுச்சு. காந்தாரிக்கு புருஷன் குருடன்னு தெரிஞ்சது. கண்ணை இறுக கட்டிக்கிட்டான். அவனுக்கு தெரியாத எதுவும் எனக்கு தெரிய வேண்டாம், அப்பத்தான் வாழ்க்கை சுகமாயிருக்கும். இல்லைன்னா எனக்கு ஒரு உயர்நிலை மனப்பான்மை வந்துவிடும்.
இவருக்கு கண் தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டா வாழ்க்கை சுகப்படாது. பொண்டாட்டிக்கு 40,000 வெள்ளி சம்பளம், புருஷனுக்கு 20,000 வெள்ளி சம்பளம்னா அந்த குடும்பத்தில் சண்டைக்கு வேற வேலையே வேண்டாம். மனசு என்ன சொன்னோம்? அவன் 40,000 வெள்ளி சம்பாதிக்கிறான், நம்ம 20,000 தான் சம்பாதிக்கிறோம். இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும், வரக்கூடாது. மனைவி அதுக்கு விடக்கூடாது. எவ்வளவு பெரியவளாயிருந்தாலும் தன்னை அனுசரித்து ஒழுங்குபடுத்தி அவனுடைய மனசுக்கு தகுந்தாப்புல அட்ஜஸ்டபிலிட்டி இருந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்கு. கண்ணை இறுக கட்டிக்கிட்டான், திறக்கவே இல்லை. பீஷ்மருக்கு கோபம், சுபலனுக்கு கோபம். கொஞ்ச நாள் ஆச்சு. பீஷ்மர் படைகளை கொண்டாந்து காந்தாரத்தை பிடித்து கொண்டு அஸ்தினாபுரத்தோடு சேர்த்து சுபலன் அவன் பிள்ளைங்க எல்லாரையும் ஜெயிலில் போட்டுவிட்டார். சிறையில் மத்தியானம் ஒரு வேளை ஒரு உண்டை கட்டி சாப்பாடு, அவ்வளவுதான். இவங்க சாப்பிட்டு செத்து போகணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு, அதுவும் கொஞ்சம் போல பத்தாது, சாகணும். சுபலன் பார்த்தான். கடைசி பையன் சகுனி கூப்பிட்டான், இந்த பாரு, உங்க அண்ணங்க சாப்பாடு, என்னுடைய சாப்பாடு எல்லாத்தையும் உனக்கு தர்றான், நீ சாப்பிட்டு நல்லா இரு, நாங்க சீக்கிரத்தில் செத்து போறோம், இந்த பீஷ்மன் குலத்தை அழிக்கணும். இவன் நம்ம குலத்தை அழிச்சு விட்டான்ல, பீஷ்மன் குலத்தை அழிக்கணும். ஆனா அவன் சக்கரவர்த்தி, நீ சண்டை போட்டாலும் அழிக்க முடியாது, பின்வழியா போய்த்தான் அழிக்கணும். புரிஞ்சுக்கோ, வஞ்சகத்தால் அழிக்க வேண்டும். சகுனி, ஒவ்வொரு வேளை சாப்பிடுற பொழுதும் பீஷ்மன் வம்சம் அழிய வேண்டும்னு நீ நினைக்கணும். இப்படியே வளர்த்தாங்க. நம்ம வளர்ற சூழ்நிலை தானே நம்மளை கெடுக்கும். எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. இங்கே அன்னை இல்லை, அப்பா. சொல்லி 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 எல்லா சாப்பாட்டையும் இவனுக்கு போட்டு அவங்கெல்லாம் இறந்து அப்பா கடைசியா சாக போறார். சகுனி வந்து நிற்கிறான், ஒரு கம்பை எடுத்து ஓங்கி காலில் போட்டார். சகுனி முழங்கால் ஒடிஞ்சு போச்சு. ஒடிஞ்சு போச்சா? ஐயோ ஆமா, இந்த நொண்டிக்காலோட திரி. எப்பவெல்லாம் இந்த காலை பத்தி நினைக்கிறியோ அப்பவெல்லாம் உங்க அப்பா சபதத்தை நினைச்சுக்கோ. நான் இறந்ததுக்கு அப்புறம் என் எலும்புல இருந்து ஒரு தாயக்கட்டம் தயார் பண்ணு, அந்த தாயக்கட்டத்தை கையில வச்சுக்கோ. 2 போடுன்னா அது 2 போடும், 4 போடுன்னா அது 4 போடும். ஏன்? அது தாயக்கட்டம் இல்லை, உன் தந்தை. இதெல்லாம் சில இடங்கள்ல பல கதைகளுக்குள்ளே இருக்கு. அங்க போய் புகுந்து எடுத்திருக்கேன் காரண காரியத்துக்காக. வியாச பாரதத்தில் கிடையாது, பல கதைகள் இருக்கு. அவ்வளவுதான். சகுனி ஒத்துக்கிட்டான். எல்லாரும் இறந்து போனாங்க. அப்பாத்தான் துரியோதனனுக்கு விவரம் தெரிஞ்சுது. ஐயோ பாவம்னு இவங்களை ரிலீஸ் பண்ணிவிட்டான். சகுனி மட்டும் தப்பிச்சிட்டான். அப்படியே நொண்டிக்கிட்டு போவேன். நேர துரியோதனங்கிட்ட போனான். அக்கா காந்தாரியை பார்த்தான், அங்கே ஒட்டிக்கிட்டான். இந்த குடும்பம் அழியணும், பீஷ்மனுடைய வம்சம் குரு வம்சம் பூண்டில்லாமல் போக வேண்டும். என்ன செய்யலாம்? அவங்களுக்குள்ள சண்டை போட விடு. வீரனா இருக்கிறவனே அடுத்தவன் ஜெயிக்க முடியாது. சுந்தோப சுந்தர்கள்னு 2 பேர், சுந்தன் உபசுந்தன், இதெல்லாம் மகாபாரதம். 2 பேர் வீராதி வீரர்கள், அண்ணனும் தம்பியும், யாரும் அழிக்க முடியாது. ஆச்சரியம். அவன் ஒருத்தனோட ஒருத்தன் சண்டை போட்டு அழிஞ்சா உண்டு. இப்படி இருக்கு. மகாவிஷ்ணு ஒரு வேலை பார்த்தார். அழகான பொண்ணு ஒருத்தியை உற்பத்தி பண்ணி அனுப்பிச்சார். வந்தது வேணே. பொண்ணை பார்த்த உடனே அண்ணன் நான் கட்டிக்கிறேன், தம்பி நான் கட்டிக்கிறேன். சண்டை வந்துடுச்சு. இவன் அவனை அடித்தான், அவன் இவனை அடித்தான், கதை முடிஞ்சு வச்சு. இதை தர்மராஜாவுக்கு சொல்றார் வியாச பகவான். அதனாலே நீங்க அண்ணன் தம்பி 5 பேர் ஒரு பாஞ்சாலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் சொல்ற முறைப்படி வாழுங்கள். அங்கே சொல்றார். சரி, சகுனி இப்போ உள்ள வந்துட்டான். சகுனியினுடைய விளையாடல் தொடங்கி விட்டது.
காந்தாரியின் பிள்ளை துரியோதனன் பிறக்கிற போதே பொறாமை, கோபம், ஆற்றாமை எல்லாத்தோடையும் பிறந்தான். போச்சு, வென ஆரம்பிச்சுது. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வசதியா போச்சு. சண்டை எப்படி வந்துச்சு ரெண்டு பேருக்கும்? அங்கே போவான். துரியோதனங்கிட்டே நான் போயிட்டு இருக்கேன். 100 பேர் கௌரவர்கள். ஒரு மாமரம், மாமரத்தில் ஏறி பழத்தை பிடுங்கணும். இந்த 100 பேர் மரத்தில் ஏறிட்டாங்க. இந்த பீமன் அங்கேருந்து வந்தான். என்னடா பண்ணுறீங்கன்னா, இல்லை மாம்பழம் பிடுங்கணும். இதுக்கு மாம்பழத்தை பிடுங்கணுமா? இந்த பாருன்னு மரத்தை பிடிச்சி உழுப்பினான். அவன் பலம் அப்படி. புதன்னு மாம்பழம் விழுந்துச்சு, மாங்காய் விழுந்துச்சு. 100 பேரும் கீழே விழுந்து இடுப்பில் அடி, கையில் அடி, காலில் அடி. புதன்னு மாங்காய் உதிர்ந்தாப்புல அவங்க உதிர்ந்துட்டாங்க. கோபம் வருமா வராதா? ஏண்டா எங்களை இறங்க சொல்லிட்டாவது உதிர்த்து இருக்கலாம் இல்லை? நீங்கள் இருக்கிறவது ஒதுக்கணும்னு தானே நம்ம நோக்கம். சொல்லுவானா? போச்சு, பகை ஆரம்பிச்சுது. இந்த பீமன் பொல்லாதவனா இருக்கான். இவனை கொல்லணும். சின்ன வயசில் 10-12 வயசு பீமனுக்கு. இவனை உடம்பு பூரா கயித்தால கட்டி அப்படியே தண்ணிக்குள்ள தூக்கி போட்டாங்க. தூங்குற போது இவன் என்ன பண்ணான்? முழிச்சுக்கிட்டானா? அப்படியே அறுத்துக்கிட்டு வெளியில வந்துட்டான். அவ்வளவு பலம். அப்பவே வாயுபுத்திரன் ஆஞ்சநேயனுக்கு தம்பி. 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆரியர்க்காக ஏகி, 5லே 1 பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் 5லே 1 வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேயனுக்கு தம்பி. ஒன்றும் பண்ண முடியல. ஒரு நாள் நல்லா தூங்குவானா, நல்லா சாப்பிடுவான், நல்லா தூங்குவான், அருமையா தூங்குவான். தூங்கினானா பாம்பை கடிக்க விட்டாங்க. அப்படியே மூட்டை பூச்சியை நசுக்கிறாப்புல நசுக்கி விட்டான். அவனுக்கு பாம்பு மூட்டை பூச்சி, நமக்கு மூட்டை பூச்சியே பாம்பு. அப்படித்தானே வாழ்க்கை. நசுக்கி விட்டான். இவனை என்னதாண்டா பண்றது? உணவுல விஷத்தை வச்சாங்க. சாப்பிட்டு சாகட்டும். விஷம் உள்ள போயிடுச்சு. அப்படியே தூக்கினாங்க, சங்கிலியால கட்டுனாங்க, கடல்ல தூக்கி போட்டாங்க. பீமங்கதை முடிஞ்சது. கடல்ல விழுந்தானா? நாகலோகத்து பாதை, நிறைய பாம்புகள், எல்லா பாம்பு இவனை கடிச்சுது. இந்த உள்ள போன விஷமும் கடிச்ச பாம்பு விஷமும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து முறிஞ்சு வச்சு. நாகராஜாவுக்கு தெரிஞ்சுது. வர்றவன் பீமனுடைய பீமன் வாயுபுத்திரன் பிள்ளைடா, வர சொல்லுன்ட்டான். பாம்புக்கு காற்று ரொம்ப அவசியம். பாம்புக்கு காற்று ரொம்ப அவசியம். காற்றை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு பாம்பு பல ஆண்டுகள் உயிரோட இருக்கும். வாயு பகவானுடைய புத்திரன் பீமன் கூட்டிக்கிட்டு வந்துட்டான். உள்ள கூட்டிக்கிட்டு போனா இவனுக்கு ராஜோபச்சாரம். எல்லா விஷமும் தீர்ந்து வச்சு உட்கார வச்சு இவனுக்கு உபச்சாரம் பண்ணி அந்த குடத்தில் இருக்கிற ரசத்தை கொண்டாந்து குடிக்க சொல்லு. பீமன் பசியோட இருக்கானா? 1 குடம் ரசம். ரசம்னா நம்ம ரசம் இல்லை, மிளகு ரசம், தக்காளி ரசம் இல்லை, ஜூஸ், சாறு, பழச்சாறு. அந்த காலத்தில் அதுக்கு என்ன பேரு? பழரசம். சரிதானா? பழரசம். ஒரு பெரிய குடம் நிறைய குடிச்சானா ஏன்னு ஏப்ப விட்டான். பீமா இன்னும் வேணுமா? கொண்டா. 2வது குடம், 3, 4, 5, 6, 7, 8 குடம் குடிச்சுட்டான். நாகராஜா சொல்றாரு, 1 குடம் ரசம் சாப்பிட்டா 2000 யானை பலம் வரும். 1 குடம் ரசம் சாப்பிட்டா 2000 யானை பலம் வரும். நீ 8 குடம் சாப்பிட்ட 16000 யானை இஸ் ஈக்குவல் டு பீமன். இவனை கொண்டே கடல்ல போட போக இவனுக்கு பலம் கூடி போச்சு. அதுதான் கடவுள் செயல். நல்லவனுக்கு வர்ற துன்பம் கூட இன்பமாக மாறும், கெட்டவனுக்கு வர்ற இன்பம் கூட துன்பமாக விளையும். கம்பீரமா வந்துட்டாங்க. 16000 யானை பலம் கொண்டாந்து வெளியில விட்டா வெளியில வர்றான்.
நாகராஜா சொன்னான், வெளியில ரொம்ப சொல்லாதே. அம்மா குந்தி தேவிக்கு மட்டும் சொல்லிவிட்டு பீமன் வெளியில வந்துட்டான். இவனை பார்க்கறாங்க, கோபமா வருது. துரியோதனனுக்கு தாங்க முடியாத கோபம், பொங்கி நிற்கிறான். அரங்கேற்றத்தன்னைக்கு பாண்டவர்கள் 5 பேர் ஜொலிக்கிறாங்க. துரியோதனனால அம்பு விட முடியல. ஒழுங்கா படிச்சத்தானே. துரோணாச்சாரியார்கிட்ட வில்வித்தை கற்றுக்கொண்டவர்களில் அர்ஜுனன் நம்பர் 1, அஸ்வத்தாமா, கர்ணன், தருமர், பீமன், நகுலன், சகாதேவன் நம்பர் 2, துரியோதனாதியர் 100 பேரும் நம்பர் 3. முடியல, படிக்க முடியல. அடுத்தவனை கோபிச்சுக்கிட்டே இருந்தா என்னைக்கு நம்ம படிக்கிறது? முடியல. தோல்வி. அர்ஜுனன் ஜெயிக்கிறான், தாங்க முடியல. என்னடா ஊரெல்லாம் இவனை பாராட்டுதே, பொறாமை. கர்ணன் எந்திரிச்சான், நான் அர்ஜுனன் செய்த எல்லா வில்வித்தைகளையும் செய்து காட்டுகிறேன். ஆகா, ஒரு ஆள் கிடைச்சிட்டான்டா. அர்ஜுனனை எதுக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டான்டா. நம்ம தேரோட்டி மகன் கர்ணன் பக்கத்தில் போய் நிற்கிறான். கிருபாச்சாரியார் சொல்கிறார், இது அரசகுமாரர்களுக்கு உரிய அரங்கேற்றம். தேரோட்டி மகனுக்கு வேலை கிடையாது, போ. துரியோதனை எந்திரிச்சான். வீரத்தில் என்ன அரசகுமாரன், தேரோட்டி மகன். வீரத்தில் ஜாதிக்கு இடம் கிடையாது. தேரோட்டி மகனாய் இருந்தாலும் வீரத்தை காட்டுவானேயானால் அரங்கேற்றத்தில் அவனுக்கு உரிய மரியாதை தரப்பட வேண்டும். இவன் என்ன சொல்றீங்க? இவன் தேரோட்டி மகன்ங்கிறீங்களா? அங்க தேசத்துக்கு இவனை ராஜா வாக்குகிறேன். கொண்டு வந்தான் தண்ணீர், கங்கை, யமுனை, தீர்த்தம், அபிஷேகம் பண்ணி பட்டாபிஷேகத்தை பண்ணி கர்ணன் அங்க தேசத்துக்கு அரசனாகி விட்டான். துரியோதனனுக்கு ஒரு கை கிடைச்சாப்பல் இருக்கு. கர்ணன் சொல்லிட்டான், உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன். அப்பா பரவாயில்ல. ஒரு மரம், அந்த மரத்துக்கு சகுனி தண்ணி விட்டான். பொறாமை மரம், பொறாமை மரத்துக்கு சகுனி தண்ணி ஊத்தன. துச்சாசன வேலி போட்டான், கர்ணன் களை எடுத்தான். பீமன் மரத்தை வெட்டி வீழ்த்தி விட்டான். இதான் கதை. இந்த பொறாமை மரம். கர்ணன் சேர்ந்துட்டான். அரங்கேற்றம் முடிஞ்சுது. தர்மராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாங்க, இளவரசு பட்டாபிஷேகம். ஏன்? பாண்டுவுடைய ராஜ்யம் அவன் பிள்ளைக்கு, அவனுக்கு தான். முதல்ல பிறந்தவன் தருமன், துரியோதனை அப்புறம் பிறந்தவன், பீமன் அதுக்கு அடுத்த நாள் பிறந்தவன். அதனால தர்மராஜாவுக்கு இளவரசு பட்டம். இவனுக்கு அப்பாட்ட ஓடுனான், அப்பா அநியாயமா இருக்கு, ராஜ்யம் உனக்கு வர வேண்டியது, உனக்கு கண் இல்லைன்னு விட்டுட்டாங்க. நான் பிறந்தேன், எனக்கும் இல்லாம போச்சு, நான் இறந்து போறேன். அப்பாவால தாங்க முடியல. இப்ப நான் என்னடா பண்ணணுங்கிற? எப்படியாவது இவர்களை ஒழிக்க வேண்டும். டேய், என் தம்பி பிள்ளைகள்டா. தம்பி பிள்ளைகள் வேணுமா, நான் வேணுமா? நீ தாண்டா வேணும். ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணு. என்னடா செய்யணும்? மாமாவை கேளு. யாரு மாமா? நம்ம சகுனி மாமா. ரெடியா நிற்கிறேன். எப்படா ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இந்த பயல்களை கவுக்கலாம். இவனால அவன் சாகணும், அவனால இவன் சாகணும், அதை நாம் பார்க்கணும். பக்கத்தில் வந்தான். இந்த பாருங்க, அர்ஜுனனை எல்லாம் அம்பை எடுத்து வெல்ல முடியாது. பீமனுக்கு 16,000 யானை பலம். அதனால ஒரு காரியம் பண்ணுவோம். என்ன? வஞ்சகத்தினால 6 பேரையும் கொன்று விடுவோம். என்னடா பண்ணலாம்? காசிக்கு அனுப்புங்க. பாண்டு ராஜா இறந்து போயிட்டார்ல. ஆமா, இறந்தவருக்கு தர்ப்பணம் பண்ணணும் இல்ல, திதி கொடுக்கணும் இல்ல, அதை சொல்லி காசிக்கு அனுப்புங்க. காசிக்கு போகட்டும். அங்கே ஒரு அரக்கு மாளிகை கட்டுங்க. ராத்திரியோட ராத்திரியா நெருப்பை வச்சு விட்டுருவோம். எல்லா பயலும் எரிஞ்சு போவாங்க. திட்டம் திட்டியது சகுனி. அதே மாதிரி அரக்கு மாளிகை காசியில். காசிக்கு வாரணாவதம்னு பேர் அந்த காலத்தில், வாரணாசின்னு பேர் இந்த காலத்தில். காசி இன்னைக்கு போய் பாருங்க, அருமையா இருக்கு. காசி கோயிலுக்கு போற வழியில கிட்டத்தட்ட 3000 வீடுகள், சந்து.
காசியில் மொத்தம் 56,000 சந்து. நான் ஒரு தடவை ஒரு சந்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு நான் பட்ட பாடு கடவுளுக்கு தெரியும். என்ன போய்கிட்டே இருக்கு, நான் தங்க வேண்டிய இடத்த காணா. ஒன்றும் புரியலைங்க. உலகத்தில் யாரும் நம்மளை கண்டுபிடிக்காமல் இருக்கணும்னா காசியில் போய் சந்துக்குள்ளே ஒளிஞ்சுக்கிடுங்க. எவனும் கண்டுபிடிக்க முடியாது. நான் வருஷம் காசிக்கு போகிறேன், போய் கும்பிட்றேன், ஒரு வாரம் இருக்கேன், நிம்மதியாக கங்கையில் குளிக்கிறேன், விஸ்வநாத பெருமானை தொட்டு கும்பிடுறேன், பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் என்னால் பேச முடியும். பேச்சு அவன் கொடுக்குற பேச்சு. நான் வரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை, எனதுரை தனதுரை. காசியில் அத்தனை சந்து. இந்த சந்துக்குள்ளே போகணும். நம்முடைய காசிக்கு அனுப்புனாங்க. காசிக்கு என்ன பெருமை சொன்னேன்? சிவபெருமான் அங்கே சொந்தமாக சுயம்பிரகாச ஈஸ்வரர். காசி 5 காரியம் காசியில். மாடு முட்டாது, பிணம் நாராது, பூ மணக்காது, பள்ளி சொல்லாது, கருடம் பறக்காது. இதெல்லாம் அன்னைக்கு ஒரு தரம் சொல்லிட்டேன், இப்போ திரும்புகிறேன், அவ்வளவுதான். காசிக்கு அனுப்பிச்சிருவோம், நெருப்பை வச்சு கொளுத்தி விடுவோம். சரி, வாரணாவதத்தில் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. திருதராஷ்டிரன் கூப்பிட்டான். சொன்னால் பாண்டவர்கள் 5 பேர், நம்ம குந்தி தேவி 6 பேரும் புறப்பட்டாங்க. விதுரன் காலில் விழுந்து கும்பிட்டாங்க. விதுரன் ஒரு பார்வை பார்த்தான். காடு தீ பிடிச்சா எலி தப்பிக்கும், நட்சத்திரம் பகல்ல வழிகாட்டாது, இரவிலே வழிகாட்டும். சரி, என்னமோ தேவ வாக்கு. புறப்பட்டு வந்தாச்சு. கூடவே ஒரு ஆளை அனுப்பிச்சார் விதுரன். அந்த ஆளுக்கு கனகன்னு பேரு, பெரிய கெட்டிக்காரன். அவன் வந்தான். விதுர மகாராஜா உத்தரவு, இந்த மாளிகையில் கீழ்ப்பக்கத்தில் ஒரு சுரங்கம் நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன்னா. பீமன்ட்ட, அப்படியா, அதுக்கு எங்கடா வழி? இந்த முதல் ஹாலில் இந்த தூணை தள்ளுனா சுரங்கத்து வழி. சரி, இவன் ஏதோ தப்பு பண்ண போறான்னு விதுரனுக்கு தெரிஞ்சு போச்சு. சுரங்கம் ஏற்பாடு பண்ணிவிட்டாரு. இப்போ இவங்க தங்குறாங்க. புரோசனன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான், என்னைக்கு நெருப்ப வைக்கலாம். 5 வேடர்கள் வந்தார்கள். துரியோதனை 5 பேர்கிட்டையும் நஞ்சு கலந்த தேன் கொடுத்து விட்டான். இந்த பாண்டவர்களுக்கு குடு, செத்து போயிடுவாங்க, அன்னைக்கு பார்த்து கொளுத்தீரு. குந்தி தேவிக்கும் குடு. அந்த வேடர்களுடைய அம்மா ஒருத்தி வந்தா. 6 பேர். இன்னைக்கு ராத்திரி படுத்திருப்போம், நாளைக்கு காலையில் கொடுத்துட்டு நாளைக்கு கொளுத்திடுவோம். திட்டம் போட்டாச்சு. 5 வேடர்கள், அம்மா, புரோசனன் படுத்திருக்காங்க. பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், தருமன், குந்தி அங்கே படுத்திருக்காங்க. பீமன் ராத்திரி எந்திரிச்சான். சுரங்க வழி தெரியும். அம்மாவை தோளில் தூக்கிக்கிட்டான். 4 பேரையும் எழுப்பினான். முன்னால் போய் சொன்னான். வேகமாக வந்தான். நெருப்பை வச்சு விட்டுட்டு சுரங்கத்து வழியாக தப்பிச்சிட்டான். ஏன்? விதுர அன்னைக்கு சொல்லியிருக்கான், காடு தீ பிடிச்சா எலி சுரங்கப்பாதை வழியாக தப்பிக்கும். எலி வலை கட்டி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? காடு தீ பிடிக்கும், எலி வலை வழியாக தப்பிச்சிடும். அதனால அவன் தீயை வச்சா நீ சுரங்கப்பாதை வழியாக தப்பிச்சுக்கோ அப்படிங்கிறது கோட் வேர்ட்ஸ். தெரிஞ்சுக்கிட்டான், தப்பிச்சிட்டான். அங்கே தீ பிடிச்சி எரிஞ்சு வச்சு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. ஊர்க்காரன் பூரா துரியோதனனை திட்டுறாங்க. ஐயோ, பாண்டவர்களையும் குந்தியவும் போட்டு கொளுத்தி விட்டானே பாவி. வந்து பார்த்தா 2 ஒரு பெண் சடலம், 6 ஆண் சடலம் எரிஞ்சு கிடக்கு. ஐயோ, பாண்டவர்கள் 5 பேர், குந்தி தேவி, புரோசனன் எல்லாம் இறந்து போயிட்டாங்களே. ஊர் பெருமைக்கு துரியோதனன் அழுதான். புறப்பட்டான். எல்லாருக்கும் எள்ளும் தண்ணீர் இறைச்சான். உயிரோட வச்சு எல்லாருக்கும் எள்ளும் தண்ணீர் இறைச்சி செய்ய வேண்டிய கர்மாக்களை செஞ்சு விட்டு அப்பாடா தப்பிச்சேன். பாண்டவர்கள் இறந்தார்கள், குந்தி தேவி இறந்தாள். சந்தோஷமா போயிட்டான்.
இவன் பீமன் புறப்பட்டான், பல இடங்களை தாண்டினா, காட்டு வழியா வந்தான், இடும்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான், கடோத்கஜனை பெற்றான், பகன் என்ற அசுரனை கொன்றான். நேர பாஞ்சால தேசத்துக்கு வந்து பாஞ்சாலியினுடைய சுயம்வரத்தில் பிராமண வேஷத்தில் 5 பேரும் கலந்து கொண்டார்கள். பாஞ்சாலியினுடைய அண்ணனுக்கு திருஷ்டத்யும்னன்னு பேர், தமிழ்ல திட்டத்துயினன்னு பேர். அவன் முன்னால வரான். என் சகோதரியை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் மேலே ஒரு மீன் இலச்சினை இருக்கிறது, ஒரு சக்கரம் சுத்தி கொண்டிருக்கிறது, கீழே தண்ணீர் இருக்கிறது. தண்ணீரை பார்த்தபடி மேலே அம்பு விட்டு சக்கரத்தை தாண்டி மீன் இலக்கை அம்பு போய் தொடுமானால் எவன் அப்படி செய்கிறானோ அவனுக்கு என் சகோதரி உரியவள். ராஜாக்கள் எல்லாம் வந்து பார்க்கிறான். ஜெகத்ரதன் தோத்து போட்டான், ஜராசந்தன் தோத்து போயிட்டான், சிசுபாலன் தோத்து போயிட்டான், துரியோதனன் தோத்து போயிட்டான். கர்ணன் பக்கத்தில் வந்தா இழுத்தான், பட்டுன்னு வில்லு அவன் தலையில் அடிச்சது, அவனும் கீழே விழுந்தான். எல்லாம் தோத்து போயிட்டாங்க. ஓ, இந்த பாஞ்சாலியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய வீரமுள்ளவன் வேணும். அந்த காலத்தில் காளமாட்டை அடக்கினவனுக்குத்தான் பொண்ணும்பாங்க தெரியுமா? ஒரு ஆள் கேட்டானா, ஐயா உன் பொண்ணை அடக்கிறதுக்கு காளமாட்டை அடக்கி பழகிக்கணுமான்னா, அது மாதிரி 7 காளைகளை அடக்கி நப்பின்னையை கல்யாணம் பண்ணி கொண்டான் கிருஷ்ணன். நப்பின்ன பிராட்டியை கல்யாணம் பண்ணிக்க 7 காளைகளை அடக்கினான் கண்ண பெருமான். ஒன்றும் முடியல. அர்ஜுன எந்திரிச்சான், பிராமணன் வீரத்தோட நிற்கிறான். இந்த போட்டி சத்திரியர்களுக்கு மட்டுமா, மற்றவர்களும் கலந்து கொள்ளலாமா? திட்டத்துயினன் சொன்னான், வீரத்தில் என்ன ஜாதி, யார் இந்த இலக்கை அடிக்கிறார்களோ அவர்களுக்கு என் தங்கை உரியவள். ஏன் தெரியுமா சொன்னா, இந்த பாஞ்சாலியினுடைய அப்பா தவம் பண்ணார், சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அர்ஜுனனை அணைக்கக்கூடிய பொண்ணு எனக்கு வேணும்னு கேட்டார். பாஞ்சாலி பிறந்தாள். அன்னைக்கே தெரியும் அவருக்கு, என்னைக்கு இருந்தாலும் இந்த பாஞ்சாலி அர்ஜுனனுக்கு மனைவி. அந்த தைரியத்தில் யாரா இருந்தாலும் வில்லை எடுத்து நாணேற்றலாம். அர்ஜுன சந்நியாசி மாதிரி இருந்த பிராமணன் வந்தான், பார்த்தான், கீழே குனிஞ்சான், அந்த தண்ணீரில் பார்த்தான், மேலே அம்பு விட்டான், மிகச் சரியாக இலச்சினையை அடித்தது. பாஞ்சாலி போனா பக்கத்தில் பார்க்கிறா, அவன் இவனே நாளா. அதெல்லாம் நாளைக்கு தெளிவாக சொல்கிறேன். அவன் இவனே, இதெல்லாம் வில்லிபுத்தூர் ஆழ்வார். அவ்வளவுதான், கழுத்தில் மாலையை போட்டு விட்டா. இங்கே சண்டை வந்தது, துரியோதனன் சண்டை போட்டான். அதனால் சத்திரியங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு விட்டு, வேதம் சொல்கிற பிராமணனுக்கு பொண்ணை கொடுத்தா என்னையா நியாயம்? இந்த பிராமணன் 5 பேரையும் அடித்து கொள்ளு. அவன் 5 பேரும் வீராதி வீரன், கிட்ட போக முடியாது. சண்டை வந்தது, எல்லாரும் ஜெயிக்க, துரியோதனன் கர்ணன் எல்லாரும் தோற்று ஓட, கிருஷ்ண பரமாத்மா போய் தடுத்து நிறுத்தி, சத்திரியர்களே சண்டை போடாதீர்கள், அவன் கேட்டுட்டுத்தானே போட்டிக்கு வந்தான், சமாதானப்படுத்தி அனுப்பிட்டார். இவனுக்கு கோபம் தாங்க முடியலை. என்னடா இப்படி ஆகிப்போச்சு, நம்ம தோத்துக்கிட்டே போறோம், இவங்க ஜெயிக்கிறாங்க. இன்னொரு அநியாயம் என்ன தெரியுமா? வேடிக்கை, இந்த 5 பேரும் பாண்டவர்கள்னு தெரிஞ்சு போச்சு, செத்து போயிட்டாங்க. என்ன நம்ம எள்ளும் தண்ணீர் இறைச்சா இவங்க பாஞ்சால ராஜாவுடைய உறவை கூட்டிக்கிட்டு அநியாயமல்ல வந்து நிற்கிறாங்க. அந்த மனசு வளர்ச்சியை பாருங்க. அவனுக்கு மனசு என்ன ஆகும்? கோபம், பொறாமை தாங்கலை, ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சு. இப்போ பாஞ்சாலனுக்கு மருமக்கள் வேற, பாஞ்சாலியை இவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இனிமே நாளைக்கு சண்டைனா இந்த பாஞ்சால ராஜா அவங்க பக்கம் தான் நிற்பாரு. இந்த பாஞ்சாலியை நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியலையே, வீரத்தை காட்ட முடியலையே, கோபம் தாங்கலை. அப்பாட்ட வந்தான் திரும்ப. அங்கே தோல்வி கிடைச்சா இங்கே தான் வருவேன். ஃபார் எவ்வரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன். அங்கே அடி வாங்கினா இங்கே வந்து விழுவேன். அப்பா நான் செத்து போகிறேன், ஏண்டா பாவி அடிக்கடி இப்படி சொல்லி பயமுறுத்துறேன். இந்த சாகுறேங்கிறவங்க ஒரு காலும் சாக மாட்டாங்க. இந்த அடுத்தவனை சாக வச்சுட்டு வேடிக்கை வைப்பாங்க.
சும்மா பயமுறுத்தி பார்க்கறது நம்மளை. நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ண வேண்டியதானே, ஏன் சொல்ற, நம்மளை சொல்லி பயமுறுத்துறது. பயமுறுத்தின உடனே பீஷ்மரை கூப்பிட்டார். பீஷ்மர் சொன்னார், இது என்னைக்கு இருந்தாலும் சண்டை வேண்டாம், ராஜ்யத்தை ரெண்டா பிரி. தர்மராஜா ஒத்துக்குவார். பாதியை தருமன்ட்ட கொடு, பாதியை உன் பிள்ளைகிட்ட கொடு. போ, சட்டப்படி தப்பு, தர்மப்படியும் தப்பு, சண்டை வேண்டாம், கொடு. சரி, பாதி ராஜ்யம் தருமனுக்கு, பாதி ராஜ்யம் துரியோதனனுக்கு. சரி, ஆனால் 2 பேரும் ஒன்னா இங்கே இருக்கக்கூடாது. ஒரு உரையில் 2 வாள் இருக்கக்கூடாது. என்ன செய்யலாம்? டெல்லிக்கு அனுப்பு. டெல்லிக்கு இந்திரபிரஸ்தம்னு பேர். அந்த காலத்தில் யமுனை கரை இந்திரபிரஸ்தம். இந்திரபிரஸ்தத்தில் தர்மராஜா ஆட்சி பண்ணட்டும், அஸ்தினாபுரத்தில் துரியோதனன் ஆட்சி பண்ணட்டும். இந்திரபிரஸ்தத்துக்கு அனுப்பு. இந்திரபிரஸ்தத்துக்கு போயாச்சு. கிருஷ்ண பரமாத்மா கூடவே போயிட்டார். மயன் யாரு தெரியுமா? தேவ சிற்பி கூப்பிட்டார். இந்திரபிரஸ்தத்தில் ஒரு அருமையான மாளிகை கட்டு, பணம் வேணும், நான் கொண்டாடுறேன்னா. மயன், எங்கே இருக்கு பணம்? மேருமலைக்கு கீழே ஒரு பழைய ராஜா நிறைய தங்கமும் வைரமும் வைடூரியமும் புதைச்சி வச்சிருக்கான், எனக்கு தெரியும், எடுத்துக்கிட்டு வரேன். போனா எடுத்துக்கிட்டு வந்தா எல்லாத்தையும் கொண்டாந்து அரண்மனை அவ்வளவு அழகா கட்டி விட்டாங்க. கட்டிவிட்டா இவர் யாகம் பண்றேன்னாரு. பண்ணு. என்ன யாகம்? ராஜசூய யாகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சக்கரவர்த்தி, எல்லா ராஜாக்களையும் ஜெயித்து விட்டேன். எல்லாரையும் ஜெயிச்சிடணும் இல்லை? ஆமா. ஒரு பக்கம் சகாதேவனை அனுப்பு, ஒரு பக்கம் பீமனை அனுப்பு, அர்ஜுனனை அனுப்பு. ஆனால் ஒன்று, கிருஷ்ணன் சொல்றான், தர்மராஜா, இந்த ஒரே ஒருத்த மட்டும் கொஞ்சம் விவகாரமான ஆளு, அவனை ஜெயிக்கிறது கஷ்டம். யாரு? ஜராசந்தன். ஜராசந்தன்னா யாரு தெரியுமா? அவங்க அப்பா ரொம்ப காலம் கஷ்டப்பட்டு குழந்தை பிறந்துதான். குழந்தை பிறந்த உடனே பாதியாக போச்சான். இந்த குறுக்கில் பாதி, இப்படி பாதி அப்படி பாதியாக பிறந்துருச்சான். ஐயோ, குழந்தை இப்படி பிறந்துருச்சேன்னு தூக்கி வெளியில் போட்டானா. ஜரைன்னு ஒரு ராட்சசி அந்த பக்கம் வந்தா. இந்த குழந்தைய பார்த்தா, இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி, சாப்பிட்டுருவோம்னு ஒன்னா சேர்த்தாளா, உயிர் வந்துருச்சு. ஜரையால் சந்திக்கப்பட்டவன், அதனாலே அவனுக்கு ஜராசந்தன்னு பேர். வீரனா வந்துட்டான், வளர்ந்துட்டான், யாரும் ஜெயிக்க முடியல. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? கிருஷ்ணனை தோக்கடிச்சவன் ஜராசந்தன். எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். கிருஷ்ண பரமாத்மா இவனோட சண்டை போடக்கூடாதுன்னு கல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருந்த ஊரை மாற்றிக்கிட்டு பம்பாய்க்கு பக்கத்தில் துவாரகைக்கு ஓடுனாராம். இந்தியாவில் இது ஒரு மூலை, அது ஒரு மூலை. இந்த பக்கம் இவர் இருந்த மதுரா. மதுரா எங்கே இருக்கு? டெல்லி, ஆக்ரா, மதுரா, பிருந்தாவனம். துவாரகை எங்கே இருக்கு? குஜராத்தில் இருக்கு, பம்பாய்க்கு பக்கத்தில். பேட் துவாரகா, துவாரகா இன்னைக்கும் இருக்கு. நான் போய் பார்த்துருக்கேன், அதனால அழகா சொல்றேன், தெரியும் எனக்கு. இங்கே இருந்து ஊரை மாற்றிக்கிட்டு அங்கே ஓடுனானா. அதனால என்ன ஜெயிச்சவன் அவன், அவனை மட்டும் ஜெயிக்கிறது கஷ்டம். கிருஷ்ணா, நீ ஒரு வழி சொல்லு. அர்ஜுனா, பீமா, புறப்படு எங்கூட. ஜராசந்தன் பல ராஜாக்களை சிறையில் வச்சிருக்கான். இன்னொன்று தெரியுமா? கம்சன் இருக்கான்ல, கம்சன் ஜராசந்தனுடைய மாப்பிள்ளை. கம்சன் யாரு? கிருஷ்ணனுக்கு மாமா. கிருஷ்ணன் கம்சனை கொன்று விட்டான். அந்த கோபம் வேற அவனுக்கு. என் மாப்பிள்ளையை கொன்று விட்டான், இந்த கிருஷ்ணனை விடப்படாது, அதுக்காகத்தான் சண்டை போட்டான். இப்ப எல்லாரும் ஜராசந்தன்ட்ட 3 பேரும் போறாங்க, பிராமண வேஷத்தில் போறாங்க. ஜராசந்தன் வீராதி வீரன். என்ன வேணும்னு கேட்டான். யுத்தம் வேணும்னாங்க. யுத்தமா? எங்கூடவா? வருகிறேன். ஆனா ஒண்ணு, நீங்க 3 பேரும், நீ கிருஷ்ணன் இல்லையோ? ஆமா.
நீ பீமன், ஆமா. நீ அர்ஜுனன், ஆமா. எங்கூட சண்டைன்னு கேட்குறீங்க. நான் சண்டை போட தயார். ஆனால் கிருஷ்ணா, நீ எங்கிட்ட தோத்து போனவன், உங்கூட நான் சண்டை போட மாட்டேன். அர்ஜுனா, நீ சின்ன பையன், உங்கூட சண்டை போட மாட்டேன். என்னோடு சண்டை போடக்கூடிய தகுதி, திறமை, ஆற்றல், வீரம் பீமனுக்கு உண்டு. பீமா, 2 பேரும் சண்டை போடுவோம். வீராதி வீரன் 2 பேரும் சண்டை போட்டா சராசந்தன் ஏகப்பட்ட பலசாலி, பீமனும் பலசாலி, முடியலை. ஒரு நாள் அப்ப என்ன பண்ணான், கோபத்தில் பீமன் சராசந்தனை 2ஆ பிடிச்சி கிழிச்சு விட்டான். கிழிச்சு கீழே போட்டானா 2ம் சேர்ந்து ஒட்டிக்கிச்சு. திரும்ப எந்திரிச்சு வந்துட்டான். இந்த ஜரையினால் சந்திக்கப்பட்ட காலத்தில் இருந்து யாராவது இவனை கிழிச்சா ஆட்டோமேட்டிக்கா ஒட்டிக்கிடுவான். இவனை என்னதான் பண்றது? பீமன் கிழிச்சு கிழிச்சு போடுறான், இவன் திரும்ப திரும்ப ஒட்டிக்கிறான். கிருஷ்ண பரமாத்மா பார்த்தார், நேரம் ஆகுது, கதையை முடிக்கணும். பீமனுக்கு நேர போய் நின்னார். பீமா, என்ன? ஒரு துரும்ப எடுத்தார், ஒடிச்சு மாத்தி போட்டார். மாத்தி போடுறா. ஓ அப்படியா, சரி. கிழிச்சான். கால் பக்கம் தலை, தலை பக்கம் கால்னு மாத்தி போட்டு விட்டான். ஒட்டாது இல்ல. விவரம், சராசந்தை இறந்து போயிட்டான். யாரு காரணம்? கதை, வசனம், டைரக்ஷன் கிருஷ்ண பரமாத்மா. இல்லைன்னா நடக்குமா ஐயா? கண்ணன் திருவடி எண்ணுக மனமே. தீமைகளை அழிப்பதற்கும் நல்லவர்களுக்கு துணையாயிருப்பதற்கும் நான் யுகங்கள் தோறும் அவதாரம் செய்கிறேன். சம்பவாமி யுகே யுகே. அவன் சொன்ன வார்த்தை, தர்மத்தை காப்பாற்றுவதற்காக பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை காப்பாற்றுவதற்காக நான் யுகங்கள் தோறும் அவதாரம் செய்கிறேன். ஜராசந்தன் இறந்து போனான். சிறை வைக்கப்பட்ட அத்தனை ராஜாக்களும் விடுவிக்கப்பட்டார்கள். எல்லாம் காலில் விழுந்துட்டான் அத்தனை ராஜாவும். தர்மராஜா ராஜசூய யாகம் பண்றாரா, நாங்கள்லாம் வந்துடுறோம். எல்லாம் போனா அவ்வளவு பேரையும் ஜெயிச்சு தர்மராஜா யாகம் பண்றார். கிருஷ்ணனை கூப்பிட்டார். கண்ணா, என்ன? இந்த யாகம் பண்ற பொழுது வந்திருக்கவங்களுக்கெல்லாம் தங்கத்தை வாரி வாரி கொடுக்கணும், கேட்கிற பணத்தை எல்லாம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு ஆளை பொறுப்பா உட்கார வைக்கணும். யாரை பொறுப்பா உட்கார வைக்கலாம்? கேஷியர். ஒழுங்கா இருக்கணும், ஒழுங்கா கொடுக்கணும். பாதியில் தீர்ந்து போச்சுன்னு சொன்னா யாகம் கெட்டு போயிடும். முறையா கொடுக்கணும். யாரை உட்கார வைக்கலாம்? கிருஷ்ண அப்படி பார்த்தான். துரியோதனனை உட்கார வையின்னா. பீமனுக்கு வந்தது கோபம். ஐயோ, அவனை உட்கார வச்சா 500 கட்ட 5000 கொடுப்பேன், 5000 கட்ட 50,000 கொடுப்பேன், 2 நாளில் யாகத்தை நிறுத்தி விடுவானேன். தர்மராஜா சொல்றார், கிருஷ்ணன் சொல்லியாச்சுன்னா அது சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு, அதுக்கு மேலே அப்பீல் பண்ண முடியாது. துரியோதனனை கொண்டாந்து உட்காத்தி விட்டாங்க. இவனுக்கு சந்தோஷம், வாரி வாரி கொடு. 5000 கட்ட 50,000 மூட்டையோட தூக்குங்கிறான். எல்லாருக்கும் வாரி 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 கொடுத்தானா. 3 நாள் ஆச்சா, யாகம் முடிஞ்சுதா? போய் பார்த்தா ஆரம்பத்தில் எவ்வளவு தங்க நாணயம் இருந்ததோ அந்த தங்க நாணயம் அப்படியே இருக்கு. என்ன துரியோதனா, கொடுத்தியா? வாரி வாரி கொடுத்தேன். இந்த 56 தேசத்து ராஜாக்களும் கொண்டாந்து கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. நான் 500 நாணயம் கொடுத்தா 5000 நாணயம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? புரியுதா? கிருஷ்ணான் நானா தருமன். கிருஷ்ண வந்து சிரிச்சானா. பீமா, புரியுதா? ஒன்றும் புரியலையே. துரியோதனன் கையில் தனரேகை ஓடுதரா. சாகர வரைக்கும் அவன் சக்கரவர்த்தி. நினப்புல வச்சுக்கோ. தப்பு பண்றான் இல்லை, வேற விஷயம். சில பேர் ஜாதகம் அப்படிங்க, தப்பா பண்ணிக்கிட்டு இருப்பான், வீட்டில் செல்வம் கொட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம யோக்கியமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்போம், அடுத்த வேளை சோத்துக்கு லாட்ரி அடிப்போம்.
அது அப்படித்தான், அதெல்லாம் விதி. நல்லதுக்கு பலன் தனி, கெட்டதுக்கு பலன் தனி. அதுவும் இதுவும் சரியா போகாது. நான் பண்ற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு கோயிலில் போய் சகசரநாம அர்ச்சனை பண்ணனா அதுக்கு இதுக்கும் சரியா போகாது. அதுக்கு பலன் தனி, இதுக்கு பலன் தனி. இதுதான் நம்ம வாழ்க்கை. அவன் கையில் தனரேகை ஓடுது, தொட்டான்னா வளரும்டா. புரிஞ்சு போச்சு இப்போ எல்லாருக்கும். துரியோதனை வெறுத்தே போனேன். நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சே. இன்னொன்று தெரியுமா, அந்த யாகத்தில் பீஷ்மாச்சாரியார்கிட்ட போய் தர்மராஜா கேட்குறார், முதல் மரியாதை யாருக்கு? நம்ம நாட்டில் இந்த முதல் மரியாதைக்கு ஏகப்பட்ட கேஸு கோர்ட்டில். அந்த கோயிலில் அவருக்கு பரிவட்டம் கட்டுறதா, இவருக்கு பரிவட்டம் கட்டுறதா, கடைசியில் கோயிலை இழுத்து மூடிப்படுறாங்க. இவங்க சண்டையில் கோயிலை இழுத்து மூடிப்படுறாங்க. நடக்குது முதல் மரியாதை. முதல் மரியாதை யாருக்கு? பீஷ்மாச்சாரியார் சொல்றார், கிருஷ்ணனுக்கு. கிருஷ்ணனுடைய அத்தை பிள்ளை சிசுபாலன்னு பேர். கிருஷ்ணனுக்கு அத்தை பிள்ளை, குந்தி தேவிக்கு தங்கச்சி மகன். குந்தியும் கிருஷ்ணனுக்கு அத்தை, மறக்காதீங்க. சிசுபாலன் எந்திரிச்சான். ஏண்டா இத்தனை ராஜாக்கள் இருக்கிற பொழுது ஒரு இடையனுக்கா முதல் மரியாதை? அவன் யாரு? ஆடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன், அவனுக்கு முதல் மரியாதையா? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் விட்டுவிட்ட கேட்டவன் முறையா பிறக்காதவன் தருமன். கேட்டவன் முறையா பிறக்காதவன், சொன்னவன் கீழ் நோக்கி ஓடக்கூடிய தண்ணி கங்கைக்கு பிறந்த பீஷ்மன். தண்ணி கீழ் நோக்கித்தானே ஓடும், இவன் புத்தியும் கீழ் நோக்கித்தானே ஓடும். கடுமையா சொல்ல ஆரம்பிச்சான். கிருஷ்ண பரமாத்மா பார்த்துக்கிட்டே இருக்கார். கிருஷ்ணனை திட்ட ஆரம்பிச்சான். 1 2 3 திட்ட 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 கிருஷ்ண பரமாத்மா பேசாம கேட்டுக்கிட்டே இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமா திட்டனா, ரொம்ப திட்டனா, சகசரநாம அர்ச்சனையே பண்ணிவிட்டான். கிருஷ்ணனுக்கு அவ்வளவு திட்டு. 100 திட்டு வந்தது. 101வது திட்டு வந்தது. கையில் சக்கரத்தை எடுத்தான், விட்டான். சிசுபாலன் இறந்து போயிட்டான். அங்கிருந்து ஒரு ஆவி புறப்பட்டு கிருஷ்ணனோடு வந்து ஐக்கியமாகிற்று. எல்லாரும் என்னன்னு கேட்டாங்க. கிருஷ்ணன் சொல்றான், இவன் எங்க அத்தை புள்ள. இவன் பிறக்கிற போது 4 கண்ணு, மன்னிக்கணும், 3 கண்ணு 4 கை. அப்நார்மல் கேஸு. 3 கண்ணு 4 கையோட பிறந்தான் இந்த சிசுபாலன். எங்க அத்தை தூக்கிக்கிட்டு வந்தா. மேலே அசரீரி வாக்கு சொல்லிட்டு இவனுக்கு அதிகமா இருக்கிற 2 கையும், அதிகமா இருக்கிற ஒரு நெற்றி கண்ணும் யாரு தொட்ட உடனே மறையுதோ அவனால தான் இவனுக்கு சாவு. யாரு தொட்ட உடனே இந்த எக்ஸ்ட்ரா கேஸ் மறையுதோ அவனால தான் இவனுக்கு சாவு. அசரீரி எல்லாரும் வந்தாங்க, தொட்டாங்க. சிசுபாலன் குழந்தை, எல்லாரும் போயிட்டாங்க. கிருஷ்ணன் வந்தான். அத்தேன்னா, அத்தை பிள்ளை இல்லவன் இந்த பையன். தூக்கினா 2 கையும் 1 கண்ணும் போச்சு. அத்தை சொன்னா, கிருஷ்ணா உன்னால தாண்டா இவனுக்கு சாவு.